அசோக் செல்வன் அடுத்த மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங் இப்போ முடிச்சிட்டாங்க. மூவி சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகுது. அசோக் செல்வன், நிமிஷா சஜய் நடிக்கிறாங்க. அடுத்து நம்ம எஸ்கேவோட பராசக்தி படத்தோட 3rd சிங்கிள் சாங் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த சாங்கான ஒரு புது போஸ்டர் வந்திருக்கு. போஸ்டர் பார்க்க நல்லா இருக்கு. இந்த சாங் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம பாலையோட அவந்தா 2 படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேல வேர்ல்டு வைடாக 59.5 crore வசூல் பண்ணியிருக்குன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது படத்துக்கான ஃபர்ஸ்ட் டே வசூலும் ப்ரீமியர் ஷோவும் சேர்த்து. இன்னும் வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான கலெக்ஷனை கொடுக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம அஜித் அவர்களோட AK-64 மூவியில் ரஜினிகாந்த் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. இவங்க விடாமுயற்சி மூவியில் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங் பிடிச்சி அஜித் ப்ரெஃபர் பண்ணாரா இல்லை ஆதிக் சூஸ் பண்ணாருன்னா தெரியல. ஆனால் அவங்களும் இந்த மூவியில் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. ஆண்ட் லீலாவும் இந்த மூவியில் நடிக்க போகிறாங்க. அதுவும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இது போக மோகன்லால் மட்டும் நடிக்கிறதா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் சொல்கிறேன். தளபதி விஜய்க்கு லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன லியோ கோட் மூவியில் IMAX வெர்ஷன் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இப்போ ஜனநாயகன் படமும் IMAX வெர்ஷனில் வரப்போதும் நியூஸ் வந்திருக்கு. பட் இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. ஒரு புது போஸ்டரோட இது அஃபிஷியலாகவே சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இன்னும் 1 or 2 டேஸில் மூவி நிறைய அப்டேட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரிலீஸுக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. ஸோ இனிமேல் அப்டேட் கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும். மூவி எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சூர்யாவோட சூர்யா 46 மூவிக்கான ஃபைனல் ஸ்டேஜ் ஷூட்டிங் இப்போ ஹைதராபாத்தில் போயிட்டுருக்கு. மோஸ்ட்டாக அந்த ஸ்டேஜ் ஷூட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மூவிக்கான பேட்ச் ஒர்க் எல்லாம் எடுத்து முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மூவிக்கான ஷூட்டிங் எல்லாம் முடியும் போது பேட்ச் ஒர்க் எல்லாம் சேர்த்து ஃபுல்லாக முடியத்தான் வாய்ப்பு அதிகம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.